அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வார இறுதி நாட்களை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இன்று நவம்பர் 21, 22 தலா 350 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நவம்பர் 21, 22 தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இரண்டாவது அறிவிப்பு: எஸ்ஐஆர் கணக்கீடு படிவங்களுடன் எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இல்லை என தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களில் வாக்காளர்கள் தங்களது சரியான விவரங்களை நிரப்ப வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் உதவியுடன் எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது அறிவிப்பு: பம்பை ஆற்றில் அமீபா வைரஸ் இருக்காது. இதனால் சபரிமலை பக்தர்களுக்கு அச்சம் வேண்டாம் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மூளையை தின்னும் அமீபா என்னும் பாதிப்பு ஆற்றில் செல்லும் தண்ணீரில் பம்பை ஆற்றில் இருக்காது. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. பாதுகாப்பு அதிகமாக உள்ளது. அது தொற்று நோயும் இல்லை. பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியதும் இல்லை. தமிழ்நாட்டில் கூட மாசு படிந்த குளம், குட்டைகள், அழுக்கு படிந்த தண்ணீரில் குளிக்கக்கூடாது எனவும் பாதுகாப்பாக இருப்பது நல்லது எனவும் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு: தருமபுரி மாவட்டத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். 21/11/2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ள இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் எனவும் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்காக மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல நாளை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று 24ஆம் தேதிக்கு பின் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தகவல் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 95.39% எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் 21.99% மட்டுமே பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6.11 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 1,41,00,000 படிவங்கள் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 9,68,68,000 எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு 3,34,000 படிவங்கள் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஆசிரியர்களாக பணியாற்றுவோருக்கு 2026 ஜனவரி 24, 25 தகுதி தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சிறப்பு டெட் தேர்வு எழுத நவம்பர் 20 முதல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஆசிரியர்கள் இணையதளம் வாயிலாக டிசம்பர் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது. 1 செப்டம்பர் 2025 தேதிக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதலாம். முழுநேர, பகுதி நேரம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவர்களும் இந்த தேர்வை எழுத அறிவுறுத்தப்படுகிறார்கள். 9வது அறிவிப்பு: வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஊதியமானது 6,000 ரூபாயிலிருந்து 12 ரூபாயாக உயர்த்தி தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டது. வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிக்காக ஊக்கத்தொகையானது 1,000 ரூபாயிலிருந்து 2,000 உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி மேற்பார்வையாளருக்கான ஊதியமானது 12,000 18,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: நவம்பர் 25, 26 கோவை, ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை நவம்பர் 25ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்.
பொல்லான் பகடை சிலையுடன் அமைக்கப்பட்டுள்ள பொல்லான் பகடை மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். 11வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி சார்பில் அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேட் 2 பதவியில் காலியாக உள்ள 50 பணியிடங்களை நிரப்புவதற்கான மெயின் தேர்வு ரிசல்ட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாடு அலுவலரான சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். 12வது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான சிமேட் தேர்வு ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த அக்டோபர் 17 தொடங்கி நவம்பர் 17 முடிந்தது. தற்போது பல்வேறு தரப்பின் கோரிக்கைகளை ஏற்றி விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நவம்பர் 24 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் cmat.nta.nic.in எனும் வலைத்தளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு கட்டணம் செலுத்த நவம்பர் 25 கடைசி நாள். விண்ணப்பங்களில் திருத்தங்கள் இருப்பின் நவம்பர் 26 முதல் 28 வரை நீங்கள் மேற்கொள்ளலாம். கூடுதல் விவரங்களை nta.ac.in எனும் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். 13வது அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 23 திருவள்ளூருக்கு செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருநின்றவூர் யார்டில் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் பேனல் அமைக்கும் பணிக்காக 23 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3:40 வரை மொத்தம் 8 மணி நேரம் 40 நிமிடங்கள் புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 14வது அறிவிப்பு. நவோதயா பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் உள்ளிட்ட பணியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த cbse.nic.in வலைத்தளங்கள் மூலமாக டிசம்பர் 4 வரை விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு ஜனவரி பிப்ரவரியில் கணினி வழியில் நடத்தப்பட உள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட் டிசம்பரில் வெளியிடப்படும். நடப்பாண்டு புதிதாக 57 கேத்ரியா வித்யாலயா பள்ளிகள் அமைக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு விவசாயிகளின் நலன் கருதி வரும் 30 வரை நீடிக்கப்படுவதாக வேளாண்மைத்துறை அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 16வது அறிவிப்பு. குரூப் 4 பணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வர்கள் சரியான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி செயலாளர் தெரிவித்திருக்கிறார். வரும் 23 இரவு 11:59 வரை விடுபட்ட மற்றும் சரியான சான்றிதழ்களை மறுபதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த தகவல் அத்தேர்வர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக மறுபதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு மற்றும் கடைசி. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தயாரித்தல் பயிற்சியானது சென்னையில் நவம்பர் 25 முதல் நவம்பர் 27 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.